வணக்கம் சார். வணக்கம் சைமன் சார், டிவிகேன்ற கட்சி வந்து நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இப்போது வந்து இந்த ரீசெண்டாக நடந்த அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் வந்து யாரும் அதிகமாக பேச வேணாம் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களே சொல்லியிருந்தார். அதுக்கப்புறமும் நிறைய பேர் வந்து பேசியிருந்தாங்க. நிறைய குழந்தைகள் சொன்னது என்னென்னா, இவர் எனக்கு அப்பா மாதிரி, இவர் எனக்கு அண்ணன் மாதிரி, அவரை பற்றி எப்படி நீங்கள் தப்பாக பேசலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாகவும் அதை வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க. உங்களோட கருத்து என்ன சார்? இல்லை, உண்மையிலே அது தவறான ஒரு விஷயம். அதை சொன்னவர் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியோட வேல்முருகன் சொன்னார். அதுக்கப்புறம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் நான் அவரை சொல்ல நான் பேர் குடிப்பாக சொல்லியிருந்தார். அவர் சொன்னதே பார்த்தீங்கன்னா 1/4 பவுன் 1/2 பவுன் தங்கத்துக்காக உங்கள் குழந்தைங்கள்லாம் வந்து தோல் மேலே கை போடுறாரு, இது பண்ணுறாரு, இதெல்லாம் உங்களுக்கு தேவையான்ற மாதிரி பேசியிருந்தாப்புல. அது பெரும் சர்ச்சையாக மாறிச்சு. நிறைய பேர் அதுக்கு எதிர்ப்புலாம் தெரிவித்தாங்க. ஆனால் விஜய் தரப்புலேருந்து எந்த ரியாக்ஷனும் கிடையாது. அப்புறம் வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய மீம்ஸ் அவருக்கு எதிரான விஷயங்கள்லாம் மாறிச்சு. ஆனால் அந்த குழந்தைகளுடைய மனசில் பாருங்கள், வந்து மொத்தமாக வந்து என்னுடைய அப்பாவா, என்னுடைய அண்ணனா, என்னுடைய உயிராக இவரை நான் பார்க்குறேன். அதுதாங்க உங்களுக்கு அந்த பிஞ்சு உள்ளன்னு நீங்கள் சொல்லுவாங்க. வந்து ஊருங்கள்லாம் வந்து இந்த ஒரு 13லேருந்து ஒரு 15-14 வயசு இருக்கிற குழந்தைங்கிட்ட நீங்கள் எதையும் ஃபோர்ஸ் பண்ணி எதையும் இது பண்ணாதீங்க, அதுவும் போக்கில் விடுங்கன்னுவாங்க. அது வந்து என்னென்னா, நல்லது கெட்டது டிசைட் பண்ண முடியாத ஒரு வயசுன்னுவாங்க. அந்த வயசில் தான் ஒரு கிரகிச்சு ஒரு இதுதான் நம்ம முடிவு அப்படின்னா அதில் ஸ்ட்ராங்காகவும் நிற்பாங்க. அந்த வயசில் இருக்கிற குழந்தைங்க ஒட்டுமொத்தமாக நாம் பார்த்த ஒரு அண்ணனா, ஒரு அப்பாவா, ஒரு தலைவனாக பார்த்த ஒரு நபரை இங்கே வந்து நம்ம வந்து விஜய் கையால் பரிசு வாங்குகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தவங்க என்ன ஆகிடுறாங்க, ஒட்டுமொத்தமாக இது மாதிரியான எதிர்மறையான விமர்சனங்கள், ஒரு மோசமான விமர்சனங்கள் பண்ணும் பொழுது அது விஜய்க்கு பெரிய மைலேஜாக மாறி இருக்கிறது என்பதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. நீங்கள் 15% விஜய்க்கான ஓட்டு வங்கி இருக்குது அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு இருக்கும் பொழுது இந்த மாதிரியான விமர்சனங்கள் பண்ண அது என்ன ஆகிடும்னா 17% 18% மாறும் சைமன். இதுதான் நீங்கள் அந்த பசங்கள்லாம் நீங்கள் மாற்றி ஓட்டு போடுங்கன்னா போட மாட்டாங்க. இன்னும் கேட்டால் அவங்க அதாவது வந்து அப்பா அம்மா சொல்கிறது கேட்க மாட்டாங்க, இவங்க சொல்கிறது அப்பா அம்மா கேட்பாங்க. நீங்கள் இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு ஓட்டு போட்டுருவாங்க. ஆனால் அது தவிர பார்த்தீங்கன்னா அந்த பேரண்ட்ஸாக வந்து பேசினவங்க வந்து ஒருத்தர் விட இந்த இளைய காமராஜர்னு நம்ம இதோட பேசியிருந்தோம். அப்புறம் விஜயகாந்தோட ஒப்பிட்டு பேசும்போது மைக்கு பிடிக்கிட்டாரு, நான் வேணாண்ணா இதுவும் அப்படின்னு. நான் இருக்கட்டுமேன்றேன். நான் உங்கள் கல்வியில் யாரை வந்து கல்விக்கு சம்மந்தமான உதவிகள் செய்யும்போது காமராஜரோடு ஒப்பிட்டு பேசுவது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு ஏன்னா, ஒரு காமராஜர் படம் பார்த்துட்டு எத்தனை பேர் இப்படி தான் இருந்தார் காமராஜர்னு இன்றையிலே தலைமைக்கு தெரிஞ்சிருக்கு தெரியுங்களா? ஒரு வழியாக போகிறாரு, போன போய் அப்பா வண்டியை நிறுத்துப்பான்றாரு. ஒரு பள்ளிக்கூடம் பையன் படிக்கிற பையன் மாடு மேய்ச்சிட்டு இருக்கானே, இங்கே வாடா அப்படின்றாரு. நீ பள்ளிக்கூடம் போலியான்றாரு. சாப்பாடு போடுவீங்களான்னு. ஏன்னா அதுக்கு என்னடா அப்படின்னா, இல்லை எனக்கு நான் இங்கே மாடு மேய்ச்சா சாப்பாடு கிடைக்கும், மத்தியானம் சாப்பாடு. பள்ளியிடம் போனால் யார் சாப்பாடு போடும்? அப்போ சோறு போட்டால் பள்ளியிடம் போவியா அப்படின்றாரு. போவேன்னு நிதியமைச்சர் கூப்பிட்டு கேட்குறாரு, எல்லாருக்கும் சோறு போடுறதுக்கு மதிய உணவு போடுறதுக்கு எவ்வளோ ஆகும்னு கேட்குறாரு. மதிய உணவு போடுறாரு. அங்கே தாங்க வள்ளலாக மாறுறாரு. இன்றைக்கும் காமராஜர் கட்டிய அந்த பாலங்கள், மடகுகள் இன்றைக்கும் ஸ்ட்ராங்காக நிற்குது. வந்து ஒரு கல்விக்கு உதாரணம் காமராஜர் போது அந்த கல்வி சம்மந்தப்பட்ட யார் செய்தாலும் காமராஜர் ஒப்பிட்டு அல்லது அவரோடு அதுக்காக காமராஜர் ஆயிட முடியாது, ஒப்பிட்டு பேசுறது எல்லாம் தப்பு இருக்குதுன்ற நான். ஏன்னா அந்த இது கூட எனக்கு வேணான்னு விஜய் ஒதுங்குற இடத்துல விஜயோடைய இன்னும் திரும்ப சொல்றது விஜயோட இமேஜ் வேற லெவலில் போயிட்டு இருக்கு. சார், மக்கள் நல கூட்டணி வந்து முன்னாடி நடந்த ஆட்சி காலத்தில் ஒன்று ஆரம்பித்தாங்க. அது எப்படி முடிஞ்சது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து அதே மாதிரியே ஒரு மக்கள் நல கூட்டணி விஜய் டிவிகே சார்பில் ஒன்று ஆரம்பிக்க போகிறதா ஒரு டாக் இருக்கே சார். நீங்க விரும்புற மாதிரி இருக்குது வந்து நான்லாம் விரும்பல, எதுவும் நீங்க யாரோட ஆளு மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்றேன். 2016 திட்டமிட்டு விஜயகாந்த் இறக்குனதே மக்கள் நல கூட்டணி. ஒரு பக்கம் அதிமுக, இன்னொரு பக்கம் வந்து திமுகன்னு இருந்த பொழுது கம்யூனிஸ்டுகள், விசிகா, மதிமுக இவங்கெல்லாம் சேர்ந்து விஜயகாந்தை முதல் வேட்பாளராக அறிவிச்சு, அப்போ அந்த சமயத்தில் மக்கள் நல கூட்டணி பாருங்க அடிச்சா போச்சா, இவங்க தான் ஆட்சி அமைக்க போறாங்கன்ற அளவில் மீடியாக்களில் பேசப்பட்டது. அப்புறமா வந்து கருத்து கணிப்புலாம் நடத்தாங்க. அப்படியே உல்டாவாக மாறிச்சுங்க. வந்து 136 இடம் அதிமுக ஜெயிச்சு, 98 இடம் திமுக ஜெயிச்சு, மக்கள் நல கூட்டணி பார்த்தீங்கன்னா 9.1% வாக்கு தான் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் தெரிச்சு ஓடிட்டாங்க விஜயகாந்தை விட்டுட்டு. அப்போ விமர்சன மீடியாக்களில் பேச திட்டமிட்டு விஜயகாந்தோடைய இமேஜை, விஜயகாந்தோடைய செல்வாக்கை காலி செய்வதற்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயம் அப்போ பேசப்பட்டது, எழுதப்பட்டது. அது அப்பட்டமாக கூட தெரிஞ்சது. வந்து அந்த நேரத்தில் திமுக ஜெயிக்க வேண்டியது, அதிமுக ஜெயித்து அப்போ மறைந்த செல்வி ஜெயலலிதா தான் இதுக்கான காரணம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கூட சொல்லப்பட்டது. இது நமக்கே இது தெரியும் போது இப்போ விஜய்க்கு இது தெரியாதா? வந்து அதுக்கு வாய்ப்பு இல்லை. வந்து இப்போ அதுதான் ஒரு 2026 அதேமாதிரி ஒரு கூட்டணி உருவாகும் போது முதல்வர் வேட்பாளர் வந்து விஜய் தான் அறிவிக்க போகிறாங்க, இவங்கெல்லாம் சேர போகிறாங்க அப்படின்னு பாமக தேமுதிக ஒரு ரகசிய ஒப்பந்தத்தில் உடன்படிக்கையில் இப்போ ஓகே ஆகிட்டாங்கன்ற மாதிரியான ஒரு தகவல் ஓடிட்டுருக்கு. இதெல்லாம் மீறி டிவிகேவில் விஜய் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த நடைபயணம், அதை தாண்டி 2வது மாநாடு இதெல்லாம் முடித்த பிறகு நம்முடைய செல்வாக்கு என்னான்னு வந்து காமிச்ச பிறகு நம்ம கூட்டணி பற்றி பேசுவோம்.
ஒரு டிசம்பர் ஜனவரி வாக்கில் டிவிகேவோட கூட்டணி தெரிய வரும். கூட்டணி இல்லாமல் விஜய் நின்னா சில எம்எல்ஏக்கள் மட்டும் ஜெயிக்க முடியுமே கட்டி ஆட்சி அமைக்க முடியாது என்பதில் தீர்க்கமான உண்மை. அது அவருக்கும் தெரியும். சார், டிவிகே வந்து அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம், அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி 2 தடவை நடந்தது. பட் அதுக்கப்புறம் நடுவில் எந்த ஒரு செயல்பாடுமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கே சார். அது எப்போ தான் அவங்க சரி பண்ணுவாங்க? இல்லை, இதுக்கப்புறம் காலதாமதம் பண்ண முடியாது சைமன் வந்து. ஏன்னா உங்களுக்கு எலெக்ஷன் வந்துடுச்சு, நெருங்கிடுச்சு. நாமளே பேசி ஒரு வருஷம் 11 மாதம் 10 மாதம் ரேஞ்சில் இப்போ போய் காலம் வெறுவருன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. ஜூலை மாதம் அவருக்கான அந்த நடைபயணம் ஆரம்பிச்சிடறாரு. அதை தவிர பார்த்து இந்த ஐடி விங்கை வந்து இது பண்ணி இந்த சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி அதை வந்து விஜய் லைவில் பேசுகிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. மொத்தம் 42 பாயிண்ட், 42 இடங்களை மக்களை சந்திக்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதை தாண்டி டிவிக்கே அந்த கட்சியை கொண்டு போய் சேர்க்குற ஒரு விஷயமும் அங்கே வந்து இதுவாகிட்டு இருக்கு. இளைஞர்கள் ஓட்டு, பெண்கள் ஓட்டு ரைட்டு எங்கேயோ குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேருக்கு இந்த மாதிரி ஒரு கட்சி இருக்க தெரியல, அவங்க கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கணும். இதெல்லாம் மீறி டிசம்பர் மாதம் அல்லது ஜனவரி மாதம் இந்த கட்சிக்கான சின்னம் கிடைக்கும் போது அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்குற ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா. இனி விஜய் இது மாதிரி, அதாவது வெளியே வராத அரசியல், உண்மை வெளியே வராத அரசியல் தான் இனி அப்படி பண்ண முடியாது. அவர் நிச்சயமாக வந்து தான் ஆக வேண்டும். ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து எப்பயுமே ஒரு ரூமர்ன்றது அடிக்கடி போகிற போக்கில் வந்து போட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி அனிருத் அவர்களுக்கும் காவ்யா மாறன் அவர்களுக்கும் ஒரு கல்யாணம் நடக்க போகிறதா ஒரு ரூமர் வந்திருக்கு. அதை அனிருத் சார் வந்து இல்லை, இது வந்து ரூமர் தான், பொய்யை வந்து எல்லா இடத்துலையும் பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பயும் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்தால் ஒரு 3 மாதம் கழித்து அந்த அஃபீஷியலான ஒரு அப்டேட் வர்ற மாதிரி இருக்கும். இது இந்த விஷயத்தில் எந்த மாதிரி சார் பார்க்கலாம்? நீங்கள் சொல்கிறது உண்மை தான் சார். காலங்காலமாக இது இப்போ நாங்கள் 90 காலகட்டங்களில் சினிமா ரிப்போர்ட்டராக இருக்கும் போது காலத்துலேருந்தே இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் வந்து தொடர்ச்சியாக அந்த பேச்சு இருக்கும் பொழுது அது ஏறக்குறைய வந்து காவ்யா மாறன் தரப்புலேருந்து எந்த ரியாக்டும் பண்ணல. இன்றைக்கி வந்து பெரிய என்ன சொல்கிறது வந்து ஒரு மில்லினர்னு கூட சொல்லலாம். வந்து ஒரே வாரிசு அவங்களுக்கு. அதை தாண்டி பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக அது வரும்பொழுது சரிப்பா நெருப்பு இல்லாமல் புகையுமா அப்படின்னு ஊரில் ஒரு பழமொழியாக இருக்கும். இதெல்லாம் மீறி அனிருத்தோட அந்த போஸ்ட்டு, தயவுசெய்து வந்து வதந்தியை பரப்பாதீங்க, இதோட விட்டுட்டு போயிடுங்க அப்படின்னு வழக்கம் போல். ஏன்னா தனுஷ் ஐஸ்வர்யா திருமணத்தப்போ கூட பார்த்திங்கன்னா இதே பிரச்சனை தான் வந்து. அப்போ வந்து வளைச்சி எழுதிட்டு இருந்தாங்க பத்திரிகையில். ஒரு கட்டத்தில் தனுஷே டென்ஷன் ஆகிட்டு ஒரு திடீர்னு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு எல்லோரும் இங்கே கண்ணவனம் திட்டில் ஒரு மாதிரி வந்து, என்ன நீங்களாம் மனசாட்சியோடு இது பண்ணுங்கண்ணே, நான்லாம் எப்படி நான் முன்னேறிக்கிட்டு வரேன், ஆட்சியானே போச்சானே, ஏன்னா இப்படிலாம் எழுதுறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு சொல்லான ஏதோ ஒரு இதில் இருக்கார் பொழுது ஒரு பிரிவு தேட்டரில் வச்சு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு. அப்போ கம்மியான ஆட்கள் தான் வந்து மறுநாள் வந்து அது எழுதுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 2 பேரும் கல்யாணன்ற விஷயம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு விஷயமா தெரியுது. அவர் வந்து இந்த லவ் ஐஸ்வர்யாவுக்கு இவருக்கும் லவ் வந்து போயஸ் கார்டன்லேயே ஒரு வீடு எடுத்து தங்கிலாம் இருந்திருக்காரு அப்படின்னு வந்து. அப்புறம் சிம்பு விருப்பத்திற்கு இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு ஏங்க வந்து பிரபுதேவா ரமலத்து இப்போ ரமலத்து கூட இடையில இன்டர்வியூலாம் கொடுத்துருந்தாங்க பாருங்க. ஒரு டான்ஸரை வந்து பிரபுதேவா லவ் பண்ணுறாரு அப்படின்பொழுது பிரபுதேவா ஒரு பத்திரிகை ஆஃபீஸ், வாரப்பத்திரிகை ஆஃபீஸுக்கு போய் பயங்கரமாக நேரடியாக வந்து சண்டை போட்டுலாம் வந்தாப்புல. டி நகர்லேருந்து ஒரு வாரப்பத்திரிகை உள்ளே பூந்து தொலைச்சிடுவேன்னாப்புல. அது திடுதுன்னு பார்த்தா மாலையும் கடுத்துமா வந்து நின்று அவங்க அப்பாலாம் வந்து அதிர்ச்சி ஆகி அது ஒரு இதுவாக ஆகிடுச்சு. நிறைய சம்பவங்கள் சொல்லலாம். முதல்ல மறுப்பாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை ஓகே பண்ணுவாங்க, வந்து அவங்களே அழைப்புதல் கொண்டு வந்து வைப்பாங்க. இதெல்லாம் உண்டு. ஒருவேளை இது என்னன்னு வந்து உண்மையிலே அந்த தரப்புலேருந்து எதுவும் பதில் இல்லை அப்படின்பொழுது ஒருவேளை வதந்தியாக இருக்குமா, இல்லது வந்து திருமணமா, ரைட்டு இவங்க ரேஞ்சுன்னு ஒன்று பார்ப்பாங்க இல்லைங்களா. என்னதான் இருந்தாலும் அனிருத்தும் ஒரு பிரபலமானவர், இன்றைக்கி வந்து முக்கிய இசையமைப்பாளர், அவருக்கான ஒரு வேல்யூன்னு இருக்குது. ரஜினியோடைய மச்சான் பையன் இப்படின்னு இருக்கும்போது இவங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சன் நெட்வொர்க்கு, அவ்வளோ பெரிய குழுமம், எவ்வளோ 1000 கோடி ஒரு டீமையே ஐபிஎல்ல விலைக்கு வாங்கி இந்த காவியா தான் அங்கே வந்து அந்த ஸ்டேடியத்தில் வந்து ஜெயிக்கணுன்ற அளவுக்கு இதுவாகிட்டு இருக்கும்போது இந்த ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க. இதெல்லாம் மீறி உண்மையிலே இது உண்மைதானா இல்லது வதந்தி தானான்ட்டு தெரிஞ்சு போயிடும் கொஞ்சம் நாளில், 2-3 மாதத்துல.